அழுத்து போய் மருமான்ற பொறுப்பை ஒப்படைச்சிட்டு ரிட்டையர் ஆயிட்டார். அப்புறம் முருகப்பெருமான் தேவேசனால் இது வரலாறு. அப்ப இருக்கிறது நாராயணன் தான் உபேந்திரன். தேவேந்திரன் உபேந்திரா நம்பி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். அவனுக்கு துணைக்காங்க அவதாரத்தில் இருக்கிற நாராயணன். எங்க நம்ம சைன்யத்தெல்லாம் முடுக்கி விட்டு இந்த பறவையை தடு, இந்த பறவை மேல போடாத தடு அப்படின்னு தேவேந்திரன் மமதையில சொன்னான். தேவேந்திரனுடைய அகந்தையில தான் இந்த பறவையே வந்திருக்கு. இந்த பறவையை தடுக்கவும் முடியாது, ஏன்னா யாராலையும் வெல்ல முடியாத பறவை என்று முனிவர்கள் சொல்லியிருக்கார். நாராயணன் ஒன்றும் பண்ணக்கூடாது. பண்ணினா வென்றுட்டார் நாராயணன், அடுத்த வினாடி முனிவர்களுக்கு பொய்யாயிடும். அதை செய்ய நாராயணன் இஷ்டப்படுது. அதற்காக என்ன பண்ணார், போய் சும்மாவான் கருடன் தடுக்கிற மாதிரி வியூகம் வகுத்தார். கருடன் இவர்களை லட்சியம் பண்ணல, அத்தனை தேவர்களை ஒரே சாடிட்டு அந்த சுழகின்ற சக்கரத்துக்குள் நெருப்பு ஜுவாலையை கடந்து சுழகின்ற சக்கரத்துக்குள்ள குதிச்சு உள்ள போய் மின்னல் வேகத்தில் அமிர்த கலசத்தோட வெளில வந்துட்டார். நிறுத்து நிறுத்து, அமிர்தம் போறது தடுத்து நிறுத்து அப்படின்னு கத்தினான் தேவேந்திரன். உபேந்திரா சேனாபதி நீ என்ன போய் முன்னாடி சோதிவே அப்படின்னு கிளப்பி விட்டான். நாராயணன் முன்னாடி வந்து நிற்கிறார். அமிர்த கலசத்தோட கருடன் வானத்தில் நிற்கிறார். நாராயணன் ப்ளீஸ் ஸ்டாப் அப்படின்னார். அவசரமா போகணும், எங்க அம்மாவை விடுதலை பண்ணணும் அப்படின்னாரு கருடன். பகவான் ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்பேற்பட்ட ஆற்றலும் வலிமையும் உடைய உமக்கு ஏதேனும் வரம் தரலான்னு பார்க்கிறேன். அதனால உனக்கு வேணுங்கிற வரத்தை வாங்கி கொண்டு நீ போகலாம் என்று பகவான். தேவேந்திரன் தள்ளடிச்சு சண்டை போட சொன்னான். அவனை போய் பாராட்டு. அவுட் ஆகலான்னு போலிங் பட்டு அவன் ரொம்ப பிரமாதமா சிக்ஸ் அடிச்சார், கை தட்டிட்டு தான் இப்படி. அந்த மாதிரி இந்த நாராயணன் பண்றாரு. போன இடத்துல கதார் என்று சொல்லி தேவேந்திரன் அவன்றது அமிர்தத்தை வாங்குவாரா, அதை விட்டு உனக்கு வரம் தருகிறேன் என்று சொல்கிறாரே என்று தேவேந்திரன் அயர்ந்து போனான். ஆனால் அதற்கு மேல அடுத்த நிகழ்ச்சி எல்லாரையும் அயர வச்சுடுத்து, உலகத்தையே அயர வச்சுடுத்து. அந்த கருடன் சொன்னார், நாராயணா எனக்கு எந்த வித வரவும் தேவையில்லை, உனக்கு ஏதாவது வரவுன்னா கேள்தரேன். இதுவரை நடந்ததில்லையாது. நாராயணன் கொடுத்துதான் பழக்கம். எங்க கணவருக்கு ஒன்றுதான் தெரியும் என்று சீதா பிராட்டி அத்ரி மகரிஷின் பத்னி அனசூயை கிட்ட ராமாயணத்துல சொல்றார். தத்யாத் ந பிரதிகிருணியா. அவருக்கு கொடுத்தே பழக்கம், வாங்கி பழக்கமில்லை. சில பேருக்கு வாங்கியே பழக்கம், கொடுத்து பழக்கமில்லை. ஏதோ ஒரு கேஸ், நாமெல்லாம் அப்படி இருக்கலாம். ஆனால் எம்பெருமான் வரம், அவருக்கு வரம் கொடுத்தவர்களே கிடையாது. இன்றைய இடத்துல எம்பெருமான் கருட பகவான் கிட்ட நீ நான் வரம் தருகிறேன்னு சொன்னா கருடன் கூலா எனக்கு வேண்டாம், உனக்கு நான் தரேன் வாங்கிக்கோன்னார். ஏன்னா அவர்கிட்ட அவ்வளவு ஆற்றல் இருக்கு. நாராயணன் ஒரு யுத்தத்துல ஜெயிக்க முடியாது தெரியும், ஏன் கவலைப்படுறார்? அப்ப நாராயணன் சொன்னார், அப்படியா நீ வரம் தந்தா அவசியம் வாங்கிக்கிறேன், தேங்க்யூ. கருடன் பார்த்தா இவர் ஓசி தான் அடிக்கிறவர் போல் இருக்கு, நல்லதுதான் சந்தோஷம். என்ன வரம் வேணும் உமக்கு அப்படின்னு கேட்டான் கருடன். நாராயணன் என்ன வரம் கேட்டான் தெரியுமா? நீ எனக்கு எப்பொழுதும் வாகனமாக இருக்கணும். எனக்கு இந்த மற்ற வாகனம்லாம் பிடிக்கல. எத்தனையோ புது புது காரெல்லாம் டெய்லி இன்ட்ரோடியூஸ் பண்றான். இருந்தாலும் எத்தனை நாள் இருந்தாலும் எனக்கு நீதான் வாகனம். ஒரே போக்கில் எம்பெருமான் மாயாவி தன்னுடைய மாயையினால கருட பகவானை வரம் கொடுக்கிறதா வந்து சொல்லி, கருட பகவான் நிச்சயம் உனக்கு வரம் தருவேன்னு சொல்லுவான்னு தெரியும் அவருக்கு. அப்ப இந்த வரத்தை கேட்க வேண்டும் என்று பிளான் பண்ணி நிற்கிறார். இந்த வரத்தினால கருடனுடைய அவ்வளவு அபரிமிதமான சக்தி உள்ள கருடனை கைட் பண்ணி தன்னிடம் வச்சுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. கருடன் பார்த்தா ஏமாந்தோம், நாராயண மாயாவின்னு சொல்றது உண்மைதான், நம்ம எப்படியோ மடக்கிவிட்டான்னு. கருடன் என்ன பண்ணார், நாம ஸ்மார்ட்டா இருக்கப்படாதா? அதெல்லாம் அவர் யோசனை பண்ணார். கருட பகவான் நாராயணனை பார்த்து திருப்பி சொன்னார், நீ எனக்கு வரம் தரேன்னு சொன்னீரே, அந்த வரம் இன்னும் ஆபரேஷன் இருக்கா இல்லையான்னு கேட்டார். நான் வேண்டான்றதுனால வேண்டாம் தள்ளிட்டியா, கொடுப்பியான்னு கேட்டார் ஒரு சான்ஸுக்கா. அவர் பார்த்தா நான் சொன்ன வார்த்தை வீணாகாது. கண்ணபிரான் சொல்ற வார்த்தை பாரதத்துல பாஞ்சாலி கிட்ட சொல்றான், எல்லாரும் கிருஷ்ணன்னா பொய் சொல்வார் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த கிருஷ்ணன் குட்டி குழந்தை கிருஷ்ணன், தயவு செய்து கன்ஃபியூஸ் ஆயிடாது. ஏலா பொய்கள் உரைப்பானேன்னு ஆண்டாள் சொல்லியிருக்கா. எந்த கிருஷ்ணனை? அது ஆயர்பாடி குழந்தை, தீராது விளையாட்டு பிள்ளையா குட்டி குழந்தையா இருந்த காலத்துல. சின்ன குழந்தைகள் பொய் சொன்னா அம்மாக்களும் ரசிப்பா, அப்பாக்களும் ரசிப்பா. அந்த காலத்து பொய். ஆனா வளர்ந்து மெச்சூரான கிருஷ்ணன் பொய் சொன்னது கிடையாது. ஆனா கிருஷ்ணனும் பொய் சொன்னார், நானும் பொய் சொல்றேன்னு நாம கற்பனை பண்ணக்கூடாது. கிருஷ்ணன் பொய் சொன்னதெல்லாம் ஆயர்பாடியில இளம் பிள்ளையாகிறது, அரியா பருவத்தில். வளர்ந்த கிருஷ்ணன் பொய் சொன்னதில்லை. வளர்ந்த கிருஷ்ணன் திரௌபதி கிட்ட சொல்றான், திரௌபதி இமயமலையில உள்ள ஒவ்வொரு பனிக்கட்டியும் மெல்ட் ஆகி இமயமலையே இல்லாத நாளும் வரலாம், கடல் முழுவதும் வற்றி போகலாம், வானம் தரையில விழலாம், ஆனால் நான் சொன்ன வார்த்தை பொய்யாக அப்படின்னு பகவான் சொல்றான். இந்த வார்த்தையை நம்பித்தான் நம்ம பகவான் சரணாகதி பண்றோம். இன்னைக்கும்
சரணாகதி பண்ணி வைக்கிறச்சா ஆச்சாரியெல்லாம் இந்த வார்த்தையை சொல்றான், நாராயணா நீ சொன்னது இது, இவனை காப்பாத்துறேன்னு ஒத்துன்றிருக்க, எத்தனை தப்பு பண்ணாலும் நீ காப்பாற்றணும், காப்பாத்துறதுன்னு ஒத்துண்டதே நீ ஒரு நாள் வீண் போகாதுன்னு திரௌபதிக்கு சொல்லியிருக்கிறாய், நீ தானே சொன்னேன்னு. ஆமா சொன்னேன்னு பகவான் சிரிக்கிறான். அப்படி தியானம் பண்ணிட்டு ஆத்மாவே பகவான் ஒப்படைன்னு சொல்றான். அப்பேற்பட்ட நிலை இது. அதெல்லாம் பகவான் நான் கொடுத்த வரம் வீணாகாது, நான் தந்த வரம் இன்னும் இருக்கு, என்ன வரம் வேணுங்கிறதா தரேன் உனக்கு. உடனே கருடன் சொன்னார், எப்பொழுதும் நான் உன் மேலேயே இருக்கணும். அடுத்தா செக் பைட் வச்சா எடுத்து இப்போ வாகனம் மேலே இருக்குமா எங்கேயாவது? பழைய காலத்தில் சைக்கிள் பஞ்சர் ஆகிட்டு தூக்கிட்டு போவோம் மேலே, அப்போ வேணா வாகனம் நம்ம மேலே இருக்கும். நம்ம வாகனம் நம்ம மேலே வந்து ஆக்சிடென்ட் இல்லையோ அது. பகவான் சொல்றான், கருடான் எனக்கு வாகனமாக வேண்டும். கருடன் சொன்னார், தயார் சுவாமி, ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு வரம் தரேன்னு சொன்னீங்களே, அந்த வரம் இருக்கா? இருக்கு. அதன்படி நான் எப்பொழுதும் தங்கள் மேலேயே இருக்க வேண்டும். வாகனம் எப்படி மேலேயே இருக்கும், அதனால தப்பிச்சோன்னு கருடன் நினைச்சார். பகவான் சொன்னார், ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை கருடா, நீ என்ன பண்ற, இந்த அமிர்தத்தை கொண்டு போய் கொடுத்து உன்னுடைய தாய் அடிமைத்திலிருந்து மீட்கிற அந்த அசைன்மெண்ட் முடிஞ்ச உடனே நேரம் எனக்கு வாகனமாவா, மேலன்னா இருப்பேன், வாகனம் எப்படி கீழே வரும், கவலைப்படாத, நீ 2 உருவம் எடுத்துக்கலாம், உனக்கு சக்தி இருக்கு. ஒரு உருவம் எடுத்துட்டு எனக்கு கொடியா மேலே எப்பொழுதும் மேலே, என்னுடைய கொடி நீ, என்னுடைய வாகனம் நீ என்று கருட பகவானே பகவான் கொடியாக்கினான், மணிக்கொடியாக்கினான். இதுதான் மணிக்கொடியான வரை. ஆச்சா, தேவேந்திரன் வந்தான், இப்படிலாம் பேசிட்டு இருக்கப்படாது, நாராயணா நீர் சமாதானம் பண்றதெல்லாம் சரி வரல, போடு வஜ்ரத்தை அப்படின்னு வஜ்ரத்தால ஓங்கி அடிச்சான் கருடன். அதான் லாஸ்ட் ரிசார்ட். வஜ்ரம் கருட பகவான் மீது பட்டது. பட்ட உடனே ஹான்னு கத்தினார்கள் ரிஷிகள். ஏன்னா வஜ்ரம் ரிஷியுடைய முதுகெலும்புல பண்ணப்பட்டது. அகர்வத்தியின் 9வது பக்தி திருவிழா